ஹலோ தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 4-5 ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி கிட்ஸுக்கான ஏஐ ரைம்ஸ் சாங்கை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் வாத்தியார் பண்ணாரு, மறுபடியும் எடுத்து வந்திருக்கேன். சரி, என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ண போறேன்? என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு கூகுள் VO3, எல்லாத்துக்கும் முன்னாடி ரைம் சாங் கிரியேட் பண்ணுறதுக்கு ChatGPT, அதுக்கப்புறம் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு நம்ம நானோ பண்ணேன்னா, அதுக்கப்புறம் பாட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு சுனோ AI. இந்த 4 ஏஐ டூல் பிச்சு போட்டதை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒன்னா ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு நீ போய் சொல்றது. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் சேர்த்து இப்போ ஒரு வீடியோவை போட போகிறோம். ஃபைனலாக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி டாவின்சியில் ஒரு எடிட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லிரிக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். லிரிக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஏஐ டூல் ChatGPT. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? உங்களோட ரைம் சாங்ஸ்க்கான லிரிக்ஸ் எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. நீங்க புதுசாகவும் ஒரு ரைம்ஸ் கிரியேட் பண்ணலாம் ChatGPT யூஸ் பண்ணி, இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற சாங்கை ரீக்ரியேட் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் இங்க ஒரு கண்ணம்மா சாங்கை தான் ரீக்ரியேட் பண்ணி வேற ஒரு ரைம்ஸா மாற்ற போறேன். ChatGPTல ரீக்ரியேட் த சேம் சாங் வித் டிஃபரெண்ட் லிரிக்ஸ் அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சேம் ஃபார்மேட்ல வேற வேர்ட்ஸை வச்சு அசம்பிள் பண்ணி ஒரு லிரிக்ஸ் கொடுக்கும். இங்க எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ChatGPT நமக்கான லிரிக்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு குட்டி ராஜா தாத்தா டைகர்லாம் லிரிக்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 2 வந்தாச்சு. ஒரு இமேஜை கிரியேட் பண்ண போறோம். ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் ப்ராம்ப்ட் தான். அதையும் வழக்கம் போல ChatGPT வச்சு நம்ம ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். வாங்க. அது எப்படி பண்ணுவேன் ChatGPT யூஸ் பண்ணி? ஏன் உனக்கு தெரியாதோ? எப்படி பண்ணணும் தெரியாதுன்னு? ஏய், எனக்கு தெரியும்டா. நம்மளை நம்பி பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும்ல, அதனால தான் சொன்னேன். அவங்க நம்பி பார்க்காங்க, ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க. நம்ம வீடியோவை 95% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். இமேஜ் ப்ராம்ப்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்துடலாம் வாங்க. நீங்க ரைம்ஸ் கிரியேட் பண்ண அதே டேபிளையே இமேஜ் ப்ராம்ப்டையும் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் ப்ராம்ப்ட் ஃப்ரம் த அபோவ் லைன் சாங் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது என்டையர் சீனுக்குள்ள வந்துட்டு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு இண்டிவிஜுவலாக, அதாவது ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா வேணா நான் என்ன பண்ணணும்? நீ கேட்டல இண்டிவிஜுவல் ஸ்டான்ஸாக்கு என்ன பண்ணணும்னு. ChatGPTயே கேட்குது பாரு, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கவான்னு. அதாவது 1 ஸ்டான்ஸா ஈக்குவல் டு 1 இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கவான்னு அதுவே கேட்குது பாரு. நமக்கு இண்டிவிஜுவலாக வேணும், ஸோ எஸ்ங்கிறத கொடுத்துக்கலாம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இல்லை, வெயிட் பண்ணு. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்போ நம்ம ரெடி பண்ண இமேஜ் ப்ராம்ப்டை அப்படியே எடுத்து நானோ பனானா ஏஐல கொடுத்து இமேஜாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே யூடியூப் வீடியோக்கு பண்ண போகிறதுனால 16:9 ரேஷியோவை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு 3D ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 3D பிக்சார் ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை நான் கொடுத்துக்கிறேன். இமேஜ் நம்ம நினச்ச மாதிரியே ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி பேலன்ஸ் 7 ப்ராம்ப்ட்டுக்கும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3வது ஸ்டெப்புக்குள்ள போறோம். 3வது ஸ்டெப் என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ண இமேஜஸ்க்குலாம் மூவ்மெண்ட் கொடுக்க போறோம். அதாவது வீடியோ கிரியேட் பண்ண போறோம். வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஏஐ டூல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கூகுள் VO3. வாங்க அதில் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இமேஜுக்கு எப்படி ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அங்கே இமேஜ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், இங்கே வீடியோன்னு மென்ஷன் பண்ண போகிறோம். கேட்ட உடனே நமக்கு ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதை 1 by 1 VO3ல கொடுத்து அதுக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸ் அப்லோட் பண்ணி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்து எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்லாவே வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா ப்ராம்ப்ட்ஸுக்கும் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சப்பாரா, ஒரு வழியாக எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எங்க எல்லாம் பண்ணி முடிச்ச? ரைம்ஸுக்கு தேவையானதே சாங் தான், அதே இன்னும் கிரியேட் பண்ணல, அதுக்குள்ளே பண்ணி முடிச்சாங்கிற. ஆமாடா, சாங் ஒன்றும் கிரியேட் பண்ணல. சரி, நம்ம ராக் ஸ்டார்ட்ட கொடுத்துருவோமா? ராக் ஸ்டாரா? யார்? அனிருத்தா? டேய், அவர் இல்லடா, அவரு இப்ப ஏஐ வச்சுதான் பாட்டு போட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்ல. நான் ராக் ஸ்டார்னு சொல்றது நம்ம சுனோ ஏஐ. ஓ, ஐட்டம். சரி, தொடங்கு.
சூனோ ஏஐல உங்களுக்கு மந்த்லி 50 கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஒரு சாங் கிரியேட் பண்ண 5 கிரெடிட்ஸ் வரைக்கும் செலவாகும். டிஃபால்ட்டாகவே 2 சாங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். சூனோ ஏஐல கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே தான் உங்களோட ஓன் கிரியேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அதில் லிரிக்ஸ் செக்ஷனில் உங்கள் லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்டைல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதுதான் ரொம்பவே முக்கியம். அதில் கிட்ஸ் ரைம்ஸ் அப்படின்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு கீழே உங்கள் சாங்குக்கான நேம் கேட்கும். அதையும் கொடுத்துட்டு கிரியேட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், உங்களுக்கான சாங்ஸ் வித்தின் செகண்ட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம ரீசெண்டாக போட்ட நானோ பனானா வீடியோ, அதாவது நானோ பனானா வச்சு 10 விதமான எக்ஸாம்பிள்ஸோட எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் ரியல் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ பட்டனில் நாங்கள் அந்த வீடியோவோட இதை கொடுக்குறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, சாங்கு கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான வீடியோ இருக்குது. இப்போ இதை ஃபைனலாக அலைன் பண்ணோம்ல, எடிட்டர் நீ தான் என்ன பண்ணணுன்னு நம்ம மக்களுக்கு சொல்லிடுவோம். எடிட் பண்ணுறதுக்கு நான் டாவின்சிங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் கேப்கட் ஆர் விஎனில் யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் எனக்கு தேவையான டைம் லைனை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுட்டேஜஸ் அண்ட் சாங்ஸை நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சாங்கை டைம் லைனில் வச்சுட்டு எனக்கு எங்கெல்லாம் பீட் மார்க் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். பீட் மார்க் பண்ணக்கப்புறம் நான் ஃபுட்டேஜை அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு தேவையான சாங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி ரைம்ஸ் கிரியேட் பண்ணலாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணி விட்டுருங்க. மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா, நான் உங்கள் சஞ்சய். நீங்க பார்த்துட்டு ஏஜென்ட் தமிழ். Raja, Tata Tiger, Aduvam Paduvam Sandoshama.